அதே பள்ளியில் படிக்கிறாருங்க. அப்போ எனக்கு அவர் திங்கட்கிழமைக்கு மார்னிங் கால் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, இப்படி மாப்பிள்ள ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து பேர் கூற விரும்பலைங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா இப்படி வந்து இங்கே ஒரு பையன் இருந்தான், இப்போ காணோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம், இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பையனை வந்து அவங்க ஆலியார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பையனை இங்கே காணோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மாமா இதை என்கிட்ட தெரியப்படுத்தினாருங்க. தெரியப்படுத்தினையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி இது சம்மந்தமாக போய் மகாலிங்கபுரம் ஸ்டேஷனில் 20ஆம் தேதி போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேங்க. இப்படி வந்து உள்ளே வந்து மர்மமாக இருக்குது நடக்கிறது. 15ஆம் தேதி ஒரு சிறுவன் மிஸ் ஆன வருங்கிற பையன் மிஸ் ஆனதான் வந்து வாட்ஸ்அப் செய்திகள் வந்திருக்குது. ஆலியார் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் சொல்கிறாங்க, இப்படி அந்த பையனை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவங்க அதுக்குண்டான ஒரு சின்ன வீடியோவும் காட்டினாங்க. அந்த பையன் வந்து ஒரு காயத்தோடு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை காட்டினாங்க. அப்போ நாங்கள் அதை பார்த்து நாங்கள் நேராக போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கொடுத்ததையுமே அவங்க உடனே கிளம்பி அங்கேருந்து ஒரு 2 போலீஸ் உள்ளே போனாங்க. உள்ளே போய் விசாரித்தாங்க. விசாரித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் போகிறோம் ஸ்டேஷனுக்கு. 21ஆம் தேதி நேற்று மறுபடியும் நாங்கள் ஏஎஸ்பி மேடம் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கலான்ட்டு போனோம். ஏஎஸ்பி மேடம் அங்கே இல்லை. அப்போ நான் இது நாங்கள் போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த பையனை வந்து காணாமல் போனதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிக கொடுமையான சித்திரவதையில் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து அவங்க என்னென்ன நடந்துச்சுங்கிற அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பையனை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, மிளகா பொடி போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த சிறுவன் மட்டும் இல்லாமல் அந்த பையன் கூட இருக்கிற இன்னும் 2-3 குழந்தைகளும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடுமையில் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படின்னா பேரண்ட்ஸை வந்து யாருமே பார்க்குறக்கு அலோவ் பண்ணுறது இல்லைங்க. பேரண்ட்ஸை பார்க்குறக்கு அலோவ் பண்ணால் இவங்க சொல்கிற வார்த்தை என்ன, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து உங்கள் நினப்பு வந்துடுது, ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு இந்த 6 மந்த் டைம் எடுக்கிற வந்து அந்த குழந்தைகளை அடித்து அடாப்ட் பண்ணுறாங்க. அடித்து ரொம்ப அடக்குமுறை பண்ணி அந்த குழந்தைகளை நசிச்சிட்றாங்க. சாப்பாடு நல்ல உணவு கொடுக்கறது இல்லைங்க. ரொம்பவே ஒரு கீழ்த்தரமான செயல்கள் அங்கே ஈடுபட்டுருக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமாக எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே நாங்கள் இப்போ கொடுத்துட்றோம். வந்து என்னோடய பையன் தானேங்க. இப்போ அவன் வந்து ஸ்பெஷல் சைல்டுங்க. நான் இங்கே விட்டு கரெக்டாக ஒரு 3 மாதம் தான் ஆச்சுங்க. அவன் வந்து ஏடி ஏற்றிட்டீங்க. அதனால் கொஞ்சம் அவனை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கணும். ஸோ அதனால் இது மாதிரி ஸ்கூலு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து இது மாதிரி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் படிச்சுட்டு இருந்தான். இப்போ இந்த 3 மாதமாக தான் இங்கே விட்டுருக்குறேன். கரெக்டாக 3 மாதம் ஆச்சு. அதனால தான் இங்கே விட்டுருக்குறேங்க.